குழந்தைங்க கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க, கேட்ட வார்த்தை தான் பேசுவாங்க. குழந்தைங்க பண்ணணும்னு நினைக்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும், அதுவும் அவங்க கண்ணு முன்னாடி பண்ணணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ல நம்மளாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எங்க வீட்டுல அது என்னமோ ஒரு நெகட்டிவ் ரிவர்ஸ் சைக்காலஜி மாதிரியா, அது என்னன்னு புரியல. இத்தனைக்கும் வந்து ரீடிங் அப்படிங்கறதோடைய இனிமைய, அதுல உள்ள ஒரு அது அன்எக்ஸ்பிளிக்கபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அதுக்குள்ள எப்படியாவது வந்து என் வீட்டுல உள்ளவங்களை கொண்டு வந்துடணும், முக்கியமா என் பசங்களை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நான் நிறையவே ட்ரை பண்ணிருக்கேன். அதை பார்த்து குழந்தைங்களுக்கு வந்து ஆக்சசபிளான இடத்துல புக்ஸ் வைக்கணும், அவங்களே வந்து நம்ம ஹெல்ப் இல்லாம எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்களா இருக்கணும். வாட் டைப் ஆஃப் புக்ஸ் தே ப்ரிஃபர், லைக் இந்த லிஃப்ட் த ஃபிளாப்பா இல்ல பாப்பா, அந்த மாதிரியான நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நான் பண்ணி பார்த்திருக்கேன். எங்க வீட்டுல ஆப்வியஸ்லி தூங்குறதுக்கு முன்னாடி மோஸ்ட்லி புக் படிக்கிற வழக்கம் இருக்கு. அதுவுமே வந்து ஒரு அம்மாவுக்கு தான் குழந்தைங்களை பத்தி தெரியும் அப்படிங்கிற மாதிரி தூக்கத்தை தள்ளி போட அது ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கே தவிர, ஆசைப்பட்டு இல்ல ஒரு லெஜர்லி ஆக்டிவிட்டியா போர் அடிக்குது என்ன பண்ணலாம், சரி ஓகே புக் படிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயமா இது வரைக்கும் அமையல. சில நேரங்கள்ல எனக்கு தோணுனது கூட உண்டு, எப்ப பாரு நம்ம ஏதாவது ஒரு புக்கை பத்தி பேசுறதோ இல்ல புக்கை பத்தி பாக்குறதோ இல்ல வீட்டுல புக் வச்சிருக்கிறதோ ஒருவேளை அவங்களுக்கு திகட்டிடுச்சோ, அந்த மாதிரி கூட நிறைய எண்ணங்கள் வந்து எனக்கு வந்திருக்கு. இது வந்து நம்ம திணிச்சிடக்கூடாது, இது வந்து ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ். இப்பதான் ஏகப்பட்ட பேரண்டிங் அட்வைசஸ் பாக்குறோம்ல, சோ விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங் அப்படிங்கிறது நமக்கு சூஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுனால ஓகே ஏதோ ஒரு வகையில நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. நாங்க சொன்ன மாதிரி நைட் வந்து புக்ஸ் படிக்கணும் அப்படின்னா கூட ஏதாவது ஒரு புக் உனக்கு பிடிச்ச புக்கை நீயே சூஸ் பண்ண அப்படின்னா கூட பெரும்பாலும் வந்து என் பொண்ணு இங்கிலீஷ் புக்ஸ் தான் வந்து சூஸ் பண்ணுவான். அது வந்து மனசுல கொஞ்சம் வருத்தமா இருக்கும். நான் வந்து இல்லம்மா இந்த புக் நல்லா இருக்கும், இன்னைக்கு இதுதான் நம்ம படிக்க போறோம் அப்படின்னு தமிழ் புக் எடுத்து வச்சாலொழிய தமிழ் வராது. அது வந்து எனக்கு அவகிட்ட நான் சொல்லி எல்லாம் கூட பாத்திருக்கேன். பாரதியார் வந்து இவ்வளவு மொழி தெரிஞ்சவரு, அவரே வந்து யாமறிந்த மொழிகளில் போல் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு. யாருமா அந்த அச்சுமலை அச்சுமலை சொன்ன பாரதியா அப்படி எல்லாம் கேட்பான். சோ அந்த மாதிரி எல்லாம் கூட நைஸா அப்படியே உள்ள புகுத்திடலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் நான் நிறைய யோசிச்சு பல தில்லு முள்ளுகள் எல்லாம் பண்றேன் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ எனக்கு ஒரு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு வருத்தம், ஐயோ இந்த மொழியோட அருமை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு தெரியாமலே போயிடுமோ. ஸ்கூல்ல இருக்கு ஆப்வியஸ்லி தமிழ் சப்ஜெக்ட் இருக்கு, சொல்லி தராங்க, இருந்தாலும் அந்த ஆர்வம் வரமாட்டேங்குதே. இல்ல ஒருவேளை அது ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கிறது நான் அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்றேன் அப்படி எல்லாம் கூட இருக்கலாம். இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருந்தது. ஆனா நான் வந்து சமீபமா ஒரு புக் வந்து நான் பார்த்தேன். நான் வந்து ஒரு புக்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பப்ளிக் ப்ரொஃபைல் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடில இருந்தே அம்மா டுடே வைஷாலி வந்து அவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டே வரேன். அவங்க சொல்ற எல்லா சஜஷனும் வந்து ஒர்க் அவுட் ஆகுற மாதிரி, அப்புறம் நிறைய விஷயங்கள் பேரண்டிங் ரிலேட்டடா, குழந்தைங்களை ரீட் பண்ண வைக்கிறது, ஆக்டிவிட்டியில இன்வால்வ் பண்றது, அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. ஸோ ரீசெண்டா அவங்களோட ப்ரொஃபைல வந்து அவங்க வந்து குரல் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் விச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் 10 புக்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. அதை வந்து அவங்க ரீல் பண்ணிருந்தாங்க. அதை நான் பார்த்துட்டு கிண்டல் அன்லிமிட்டட்லயே வந்து அவைலபிளா இருந்தது. சோ நான் என்ன நினைச்சேன், சரி ஓகே எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருந்தது, திருக்குறள்ல வந்து இங்கிலீஷ் புக்ல சொல்லி கொடுக்கறதா அப்படிங்கிற மாதிரி. ஆனாலுமே வந்து சரி ஓகே எப்படியோ ஒண்ணு அந்த இலக்கியம் வந்து உள்ள போனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலதான் அந்த புக்கை வந்து நாங்க படிக்க ஆரம்பிச்சோம். yet another ஔவையார் சொன்ன அமுத மொழிகள், அப்புறம் வந்து இந்த பழமொழி கதைகள், அந்த மாதிரி ஒரு கதை சொல்லிட்டு அதுல ஒரு கருத்து சொல்ற மாதிரி தான் இது இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுதான் நான் அந்த புக்கை வந்து படிக்க ஆரம்பிச்சோம் நாங்க ரெண்டு பேருமே. ஆனா வந்து என்ன ஆச்சு, இதுல வந்து அவளை வந்து என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவளோட பேர் அவ தம்பியோட பேரெல்லாம் வந்து அதுல வர கேரக்டர்ஸ்க்கு பதிலா எல்லாம் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் வந்து ட்ரை பண்ணி ரீட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அதிசயம் என்ன அப்படின்னா, முதல் சாப்டர்ல இருந்தே என்ன விட என் பொண்ணு ரொம்ப இன்வெஸ்டட் ஆயிட்டா அந்த புக்ல. காரணம் என்ன அப்படின்னா, நாங்க இல்ல அட்லீஸ்ட் நான் எதிர்பார்த்த மாதிரி ஒரு கதை சொல்லி அதுக்கு அந்த குரல் வந்து எக்ஸாம்பிள் இப்படிதான் இந்த குரல் அப்படின்ற மாதிரி இல்ல. அந்த புக்கு குரல் இன்ஸ்பயர்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு இருந்தாலும் வேற மாதிரியான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் மாதிரி அந்த புக்கு. அந்த ரேஞ்சுக்கு அந்த முதல் குரல் நாங்க படிச்சது, இதுல வந்து மொத்தம் 10 புக்ஸ் இருக்கு. திருக்குறளுடைய முதல் அதிகாரத்துல இருக்கிற 10 குறளுக்கு வந்து 10 புக்ஸ் எழுதியிருக்காங்க. இதுல முதல் குறள் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு. இந்த குறளுக்கு வந்து
ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஸ்டோரி சொன்னா எப்படி இருக்கும்? இமேஜின் பண்ணி பார்க்க முடியுதா நம்மளால? அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி கேள்வியாவது பட்டிருக்கோமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. நார்னியாக்குள் மாதிரி ஒரு ஒரு ஷெட்டுக்குள்ள இருக்க ஒரு டோர் வழியா அவங்க வந்து ஒரு உலகத்துக்கு போறாங்க. டைம் டிராவல் பண்ணி திருவள்ளுவரோட காலத்துக்கு போறாங்க. அங்க ஒரு ஒரு ஸ்க்ரால் மாதிரி அவங்களுக்கு கிடைக்குது. அங்க ஒரு குவெஸ்ட் ஃபாலோ பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியானா ஜோன்ஸ்ல வர மாதிரி இந்த இது சால்வ் பண்ணும், இந்த இது சால்வ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. அப்போ அந்த குரலுடைய பை திஸ் டைம் அந்த ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க பண்ணிருப்பாங்க. அப்போ அந்த குரலை எக்ஸ்பிளைன் பண்றப்ப இன்னும் நல்லா மனசுல பதிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி டோட்டலி 10 சாப்டர்ஸ் இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் புக்ல மட்டுமே. அதுல நாங்க வந்து 5th சாப்டர் அரௌண்ட், நான் ரொம்ப சின்ன புக்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் ஸ்டார்ட் பண்ணேன். அரௌண்ட் 100 பேஜஸ் இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் புக்கே. நான் 5th சாப்டர் வரைக்கும் படிச்சுட்டு, இல்லம்மா இன்னைக்கு நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நம்ம படிப்போம் நாளைக்கு அப்படின்னு என் பொண்ணால முடியவே இல்லை. ஆமா அடுத்து என்ன ஆகுதுன்னு பாக்கணுமா, எனக்கு தெரியணுமே, 6th சாப்டர் படிக்கணுமே, என்ன பண்றாங்கன்னு தெரியணுமே அப்படின்னு என்ன விட அவ ரொம்ப ஆர்வமா. இப்போ ஒரு புக் படிக்கிறவங்களுக்கு அந்த ஃபீலிங் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபேண்டசி புக் இல்ல ஒரு அட்வென்ச்சர் புக் படிக்கிறப்போ, இல்ல நார்மலாவே ரொம்ப பிடிச்ச புக்கு நல்லா போயிட்டு இருக்கு கதை அப்படின்றப்போ நமக்கு வந்து வைக்கவே மனசு வராது. படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த ஒரு ரியாக்ஷன், ஒரு பெர்ஃபெக்ட் புக் லவரோட ரியாக்ஷன் என் பொண்ணு கிட்ட கிடைச்சது வந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அந்த புக்குமே பர்சனலி எனக்குமே அந்த புக் ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஓ நம்ம இது எதிர்பார்த்த மாதிரி இல்லையே, இது வேற மாதிரி இருக்கு இந்த புக் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அகைன் அன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நாங்க முடிச்சிட்டோம். ஆனா யூஸ்வலா டெய்லி வந்து நான் சொல்லுவேன் புக் எடுத்து வைமா, என்ன படிக்கிறது அது மாதிரி. ஆனா அந்த புக்கு அடுத்த நாள் படிக்கிறது இல்ல, என்ன விட அவன் ஆர்வமா இருந்தா. ஸ்கூல்ல இருந்து வரப்பயே வந்து சொல்லிட்டே வந்தா, அம்மா இன்னைக்கு நம்ம படிக்கலாமா, அது என்ன ஆச்சுன்னு பாக்கலாமா, நான் சீக்கிரமா ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிடறேனே, எனக்கு தெரியணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த புக் வந்து அவன் மைண்ட்ல இருந்துட்டு இருந்திருக்கா. அந்த கேரக்டர்ஸ் என்ன ஆறாங்க அப்படிங்கறத வந்து அவன் திங்க் பண்ணிட்டே இருந்திருக்கான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் அன்னைக்கு அந்த புக்கை நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறமா லாஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறப்போ, ஐயோ முடிய போதா இந்த புக்கு, அச்சோ அப்படின்னா. நான் வந்து இல்ல இன்னும் 10 புக்ஸ் மொத்தம் இருக்குமா, இதுல ஒரு புக் தான் நம்ம படிச்சிருக்கோம், இன்னும் 9 புக் இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்ப அடுத்த புக் உடனே ஆரம்பிக்கலாமா அப்படின்னா எனக்கு வந்து எஸ் வி டிட் இட் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதுல இன்னொரு நான் முதலே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு தமிழ் குரலை வந்து நம்ம வந்து இங்கிலீஷ் ஸ்டோரியில வந்து நம்ம சொல்லணுமா, ஆனா ஏதோ ஒரு வகையில போய் சேர்ந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். சோ இந்த புக்ல இன்னொரு ஒரு நல்ல விஷயம் அப்படின்ற மாதிரி, இல்ல ரொம்ப இன்ட்ரிகிங்கான ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த புக் முடிஞ்ச உடனே அவங்க சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த குழந்தைங்க கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டு ஆன்சர் வாங்குறது, அவங்கள வந்து ஒரு குவெஸ்ட் ரெடி பண்ண சொல்றது, ஒரு ட்ரெஷர் மேப் மாதிரி கிரியேட் பண்ண சொல்றது, இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. சோ நான் வந்து அதுல வந்து அவங்க வந்து சம்திங் விஸ்டம் கோல் ரிலேட்டட் இந்த புக். சோ அதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் யுவர் அல்டிமேட் கோல், அதை வந்து நீங்க எப்படி அச்சீவ் பண்ணுவீங்க அப்படின்னா, நான் வந்து நினைச்சா டாக்டர் ஆக போறேன், இன்ஜினியர் ஆக போறேன், அது மாதிரி ஏதாவது சொல்ல போறா அப்படின்னு பார்த்தா அவ என்ன ஆன்சர் தெரியுமா சொன்னா, ஒரு விஷயம் ஷாக் ஆயிடுச்சு எனக்கு, வந்து பிளசன்ட் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்களா அது மாதிரி. கொஞ்சம் யோசிச்சா, சரி டாக்டர் இன்ஜினியர் சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிறா அப்படின்னு நான் சொன்னப்போ, நினைச்சிட்டு இருந்தப்போ அவ சொல்றா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்மா எடுத்த உடனே தமிழ்ல இருக்க எல்லா தூய தமிழ் வார்த்தைகளையும் கத்துக்கணுமா அப்படின்னா பாருங்க. எனக்கு இங்கிலீஷ் புக்கு படிக்க வைக்கிறோமேன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம், பட் அதோடைய ரிசல்ட் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ அது வந்துருச்சே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்து இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, சோ அது வந்து எப்படி நீங்க அச்சீவ் பண்ண போறீங்க, இதுதான் உங்க கோல்னு தெரிஞ்சிருச்சு. சோ அதுக்குண்டான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க என்ன எடுக்க போறீங்க அப்படின்னு அவன் என்ன தெரியுமா சொன்னா, எல்லா தமிழ் புக்கையும் படிக்கணும் அப்படின்னு சொன்னான். எனக்கு வந்து ஆனந்தத்திற்கு எல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. சோ தேங்க்ஸ் டு அம்மா டுடே வைஷாலி. அண்ட் மெயினா குழந்தைங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டோரிய எப்படி சொல்லி எப்படி புரிய வச்சு அதை எங்க கொண்டு வந்து எப்படி முடிச்சா நம்ம எதிர்பார்க்கிற ரிசல்ட் அவங்க கிட்ட கிடைக்கும், அவங்களுக்கு போய் சேரும் அந்த இன்ஃபர்மேஷன், போய் சேர வேண்டிய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கறத எல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஒரு புக்கை வந்து ரெடி பண்ணி கொடுத்த ருஷானி ரைட்டர், அவங்களுக்கும் வந்து நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இல்ல ரொம்ப என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். நிச்சயமா இது பெய்ட் ப்ரமோஷன் இல்ல, என்னுடைய என்ன சொல்றது பல நாள் கனவு வந்து பழிச்ச மாதிரி இருந்தது இந்த புக்கால அப்படிங்கறத. இந்த புக்கை நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கிண்டல் அன்லிமிட்டட்ல ஃப்ரீயா இருக்கு. இல்ல உங்களுக்கு ஹார்ட் காப்பி வேணும்னாலும் நீங்க ஆத்தரை கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ வெரி வெரி
ஹாப்பி. ஒரு புக்கு படிச்சுட்டு என் பொண்ணு, அதுவும் ஒரு இங்கிலீஷ் புக்கை படிச்சுட்டு என் பொண்ணு வந்து தமிழ் கத்துக்கணும், தூய தமிழ் வார்த்தைகள்லாம் இருக்கிற வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. அப்படின்றத தாண்டி அது மூலமா அவ ஒரு குறளும் கத்துக்கிட்டா. நேத்து நைட் ஃபுல்லா வந்து சொல்லிட்டே இருந்தா அந்த குறளை. கரெக்டா சொல்றேனாமா, இது நம்ம அர்த்தம் அப்படின்னு. நான் வந்து மெனக்கிடவே இல்ல, ஒரே ஒரு புக்கு தான் படிச்சேன் இதுக்கு அப்படிங்கிறப்போ அது ரொம்ப ஹாப்பியான ஃபீலிங்கா இருந்தது. அது ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நீங்களும் இந்த புக்கை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. தொடர்ந்து வாசிப்போம். பை.